விசைக்கீரையை முதற் குளிசன் அறுத்து சீரை முளைத்தது நம் முகட்டின் இடை பறக்க அறம் விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தின் மயில் நடத்து குகன் வேலே நடத்து குகன் வேலே நடத்து குகன் வேலே. நான்கு புறமும் நான்கு மலைகள் போல் இருந்த நான்முகனின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தான் சிவன். ஓம் என்னும் சொல்லுக்கு விளக்கம் சொல்ல முடியாததால் தலையில் குட்டி சிறைப்படுத்தினான் முருகன். அத்தகைய சிறப்பு கொண்ட முருகன் பகைவர்களோடு விளையாட பகைவர்களின் தலைகள் எல்லாம் வேளால் அறுபட்டு மலை முகடு வரை பறந்து சென்று பிறகு கீழே விழும். அத்தகு ஆற்றல் கொண்டது முருகனது வேல். அவ்வேல் அடியார்க்கு செவ்வேல். அதுவும் கூட கருணை புரியும் நம்மேல். எனவே வினை முடிக்க தயங்கேல், பிற தெய்வங்களுக்கு மயங்கேல். முருகனிடம் சரண் புகுந்தால் அரண் போல் நம்மை காப்பான். நமது துயர்களை தீர்ப்பான். நற்கதைக்கு கொண்டு சேர்ப்பான். நாப்பண்ணால் அவன் புகழ்பாடி பிறவியை வெல்வீர். மருள்வேல் காக்காவிடனும் முருகனின் அருள்வேல் நம்மை காக்கும்.